ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம், நம்மளுடைய சாய் குடும்பத்தில் சேர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள், பிரார்த்தனைகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு நான் சாயப்பட்ட பிரார்த்தனை வைக்கிறேன். உங்களுடைய விஷயங்கள், நீங்கள் சாய் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, பக்தியை பொறுத்து சாயப்பா உங்களுக்கு வெகு விரைவில் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்த்து கொடுப்பாரு. இது நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய சேனலில் மட்டும்தான் சாயப்பா எவ்வளோ மிராக்கள் பண்ணுறாரு, அதை சாய் சொந்தம் அவங்கவுங்க வாயால் எப்படி அவங்க நன்றி சொல்லிட்டு நம்ம பண்ணுறாங்க அப்படிங்கிறது பல வீடியோவில் அவங்க அழுது கண்ணீர் மல்க சாயப்பாவுக்கு நன்றி சொல்கிற மாதிரி நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். அதே போல தான் இது ஒரு சாயப்பாவுடைய மிராக்கள். என்னன்னா, நம்ம வீட்டில் காக்காவோ குருவியோ கூடு கட்டியிருந்தா கூட அந்த கூட்டை கலைக்க மாட்டோம். ஆனால் இன்னமும் சில வெளிநாடுகளையாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டிலையாக இருந்தாலும் சரி, அன்றாடம் நடக்கிறது ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, கணவன் மனைவி ப்ராப்ளம், சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏதாவது ஒரு தப்பு கணவன் மேலே இருந்தால் மனைவி விட்டு தரணும். அந்த நேரம் மனைவி கோவப்பட்டாங்கன்னா கொஞ்சம் கணவன்மார்கள் விட்டு கொடுங்க. அந்த நேரம் அவங்களுக்கு அந்த கோபம் ஈகோ பெருசாக தெரிஞ்சு அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ இருக்கிற இந்த சாய் சொந்தம் என்கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னே கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ சொன்னது என்னென்னா, சாயம்மா, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 1 வருஷத்துலேயே என் கணவரை பிரிஞ்சு வந்துட்டு ஒரு சின்ன சண்டை தான். கணவரை பிரிஞ்சு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் கன்சீவ் ஆகி ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. எதுக்குமே என் கணவர் என்னை பார்க்கல. உங்களோட வீடியோ என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, நான் யூஎஸில் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் குழந்தைக்கு இப்போ தான் 6 மாதம் ஆகுது. இப்போ வரைக்குமே என் கணவர் வந்தே பார்க்கல சாரம். கிட்டத்தட்ட 1.25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கல்யாணம் முடித்து ஒரு 5-6 மாதத்தில் நான் சண்டைன்னு வந்தேன். அதுக்கப்புறம் கன்சீவான அப்போ கூட வந்து பார்க்கல. சீமந்தம் பண்ணாங்க, அப்போ கூட வரல. டெலிவரிக்கு வரல. என்ன குழந்தைன்னு கூட என் கணவர் வந்து பார்க்கல. எனக்கு புரியுது, அப்போ ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டையில் நான் வந்துட்டேன். இப்போ அவர் சேர்ந்தா போதும், சாயப்பாட்ட பிரார்த்தனை வைங்க, அல்லது சாயப்பாட்ட நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறமே அவங்க கணவர் இதை சொல்லி முடித்து ஒரு 2-3 மாதத்தில் அவங்க திரும்ப அகெயின் ஃபோன் பண்ணி அழுதுட்டு சொன்னது என்னென்னா, என் கணவர் டைவர்ஸ் நோட்டீஸ் கூட எனக்கு அனுப்பிச்சிட்டாரு சார், டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ எனக்கு அனுப்பிச்சிட்டாரு. கை குழந்தைய வச்சுட்டு, அது பெண் குழந்தைய வச்சுட்டு கணவர் இல்லாமல் நான் சர்வே பண்ணுறது அப்படின்னு ரொம்ப அழுதாங்க. சாயப்பா கிட்ட கேட்டுட்டு ஒவ்வொரு சத்தியநாராயண பூஜையும் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற பிரம்ம முகூர்த்த பூஜையும் அவங்க வீட்டில் தினமும் செய்ய ஆரம்பித்தாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம பக்தி ஸ்ரதையாக நம்ம செய்யும் பொழுது கிடைக்காத, நடக்காத, முடியாத, நம்ம ஜாதகத்திலேயே அப்படி ஒரு விஷயம் இல்லாத இருந்தாலும் அது சாயப்பா முடிச்சு கொடுப்பார். ஸோ இது டிவோர்ஸ் வரைக்கும் போன ஒரு விஷயத்த சாயப்பா அதற்கப்புறம் அவங்களுக்கு எப்படி அவங்க வாழ்க்கையை திருப்பி கொடுத்தாங்க, எந்த மாதிரி இப்போ சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட்லேயே இருக்கும். நீங்கள் முழுமையாக கேளுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம் சாயக்கா. நான் ஃபாரினில் இருக்கேன், யூஎஸில் இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பாப்பா இருக்காங்க. எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் எப்போவுமே சண்டை வந்துகிட்டே இருக்குக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் என் ஃப்ரெண்ட் உங்களோட யூடியூப் சேனல் சஜஸ்ட் பண்ணாங்க. நான் உங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். அதுக்கப்புறம் அதில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணேன். நீங்களும் எடுத்து பேசினீங்க. சாயப்பா உங்களுக்கு நல்லதே பண்ணுவார், சாயப்பாவை முழுமையாக நம்புங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் சத்யநாராயண பூஜையும் பிரம்ம முகூர்த்த பூஜையும் நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. சாயப்பாவை நம்புங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தீங்க. நானும் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தேன்க்கா பூஜை எல்லாமே. என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சண்டை போட்டு என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணுற வரைக்கும் போனாங்க. ஆனால் இப்போது இந்த பூஜை பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு சேஞ்சஸ். அவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்லாம் என் நம்பரை பிளாக் பண்ணியிருப்பார். நான் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டாங்க, பேச முடியாது என் நம்பர் பிளாக் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ அவங்களே என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா. ரொம்ப 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 தேங்க்ஸ் அக்கா.
அதுதான். சாயப்பாவ எல்லாருமே நம்புங்க. நம்புனா கண்டிப்பா சாயப்பா கைவிட மாட்டாரு. நீங்க சொன்ன பூஜை எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்களால தான் எனக்கு இந்த லைஃப்ல இந்த சேஞ்சஸ் நடந்திருக்குக்கா. தேங்க்ஸ் சாயக்கா.